ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட. இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். எஸ், நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியில வந்த கூலி படத்தோட ரிவ்யூ தான். ரிவ்யூக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். ஏன்னா ரிவ்யூ நானும் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனால் எல்லா கேமரா எல்லாம் ரெடி பண்ணி லைட்ல செட்டப்லாம் போட்டு எல்லாம் மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டு உட்காந்து பார்த்தா திடீர்னு என் பொண்ணு எங்கேருந்து வந்தா, ஏங்க கூலி படம் ரிவ்யூ பண்ண போகணும் உட்காந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா, ஐயோ ஆமால நம்ம தான் படமே பார்க்கலையே, டிக்கெட்டே கிடைக்கலையே அப்படின்னு. அப்படி எப்படிங்க ரிவ்யூ பண்ணுவீங்கன்னா ரொம்ப செருப்பல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால நம்ம சரி 2 3 நாள் எப்படியே பார்த்தலாம் பார்க்குறேன், ஃபுல்லாகவே இருக்குது, பார்க்க முடியல. ஓகே, அதுவரை என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எல்லாரோட ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வரும். ஆனால் யாரோட ரிவ்யூ நான் பெருசாக பார்க்க மாட்டேன். ஏன்னா அதை பார்த்துட்டேன்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக போயிடும். பட் ஆனால் இவரோட ரிவ்யூ மட்டும் காமெடிக்காக பார்ப்பேன். இதோட ஒப்பீனியனை நான் எடுத்துக்க மாட்டேன். பட் ஆனால் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட அந்த ஒரு டயலாக் டெலிவரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டெலிவரிக்காக நம்ம புது சட்டை மாறனோட ரிவ்யூவை, கூலி படத்தோட ரிவ்யூக்கு என்ன தான் சொல்லியிருக்கிறாருன்னு பயங்கர ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி எல்லா ரிவ்யூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. பட் இவரோட ரிவ்யூக்கு மட்டும் எல்லாரும் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே எதுக்காக இருக்காங்கன்னா, இவரோட அந்த பேச்சு ஸ்லாங்கு, அந்த எடுத்து வைக்கிற அந்த லிரிக்லாம் ரொம்ப அருமையாக ஆப்டாகவும் செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ அந்த காமெடியை உங்கள் கூட சேர்ந்து நானும் பகிர்ந்துக்கணும் ரொம்ப ஒரு ஆர்வத்தில் தான் இந்த ரியாக்ஷன் பண்ணுறோம். முழு சட்டமான ரிவ்யூ பார்த்துருவா. வாங்க சார், உங்கள் ரிவ்யூக்காக தான் சார் வெயிட்டிங். நீங்கள் எப்போவுமே லேட்டாக தான் போடுவீங்க, அதனால் நாங்கள் எதுவும் பேச முடியாது. சரி, உங்களுக்காக தான் வெயிட்டிங். மற்றவங்க எல்லோரும் போட்டு எல்லோரும் பயங்கரமாக கழுவி நிறைய பேர் ஊற்றிட்டு தான் இருக்காங்க படத்தை. ஒரு பக்கம் சில பேர் நல்லாவும் சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிப்போமே, யாரோட ஒப்பீனியும் நமக்கு கேட்கக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அதுதான் கரெக்டான ரிவ்யூ இல்லையா? ஓகே, நம்ம இதை பார்த்துக்கிறோம். Most innovative iPad app of the year goes beyond reading and note taking, letting you review documents. ஏசியன் லிஃப்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க இந்த ஃபீல்டில் ஒரு 22 நல்ல வருஷம் முன் அனுபவம். விளம்பரம் வரும், இதெல்லாம் நம்ம பேச வேணாம். நம்ம டைரெக்டாக படத்துக்குள்ள போயிடும். விஜய் ஆண்டனியின் 25வது படத்துடைய ஆரம்பத்தில் படமே போட்டிங்களா? சக்தி வெயிட் பண்ணுறேன். திருமகன் செப்டம்பர் 19 முதல் உலகமெங்கும். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கூலி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் விசாகப்பட்டினம் போர்ட்டை நாகார்ஜுனா அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அவருடைய ரைட் ஹேண்டாக சோபின் சகீர் இருக்கார். அந்த போர்ட்டை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நிறைய இல்லீகல் வேலைகளை பார்க்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம உளவுத்துறை உளவு பார்க்குறதுக்காக 2 3 ஸ்பையை அதுக்குள்ளே விட்டுருக்காங்க. அது ஒரு தனி கதையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தலைவர் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தகவல் வருது. அவருடைய நெருங்கிய நண்பரான சத்யராஜை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க தலைவர் புறப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. தலைவர் இந்த படத்தை என்ன கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தை எப்படியாவது ஒரு பேன் இண்டியா ஹிட்டாக கொடுத்துடணும் அப்படின்னு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. பேன் இண்டியா ஹிட்னா என்ன மொழியில் நம்ம நேட்டிவ் வீட்டில் ஒரு படத்தை பண்ணணும். அந்த படம் நம்ம ஊர்லேயும் ஓடணும், இந்தியா பூரா ஓடணும், உலகம் பூரா ஓடணும். அதான தலைவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், பேன் இண்டியா லெவலில் இருக்கிற முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் தூக்கி நம்ம படத்துக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா படம் பேன் இண்டியா படம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புலிக்கு பயந்தவங்களாம் ஏன் மேலே வந்து படுத்துக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வர வச்சு தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிட்டு களத்தில் இறங்கலாம் பிளான் பண்ணி இறங்கியிருக்கிறாரு. இப்போ டைரக்டருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒரு 5 6 கேரக்டர் படத்தில் வருதுப்பா, இதெல்லாம் படத்துக்குள்ள வர்ற மாதிரி ஒரு கதையை பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க, என்னன்னு கறி வாங்க காசு இல்லாத ஏதோ ஒரு பையதான் கருவாட்டை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கதையில சமையா இருக்கு இந்த டைலாக். இந்த டைலாக் இப்போதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். கறி வாங்க காசு இல்லாத பையன் தான் கருவாட்டை கண்டுபிடிச்சு. இவருக்கு எப்படி எங்கேருந்து எடுக்கிறானுங்க? யார் அந்த லிரிக்ஸ் எழுதி கொடுக்குறது? படத்தில் ஒரு 5 6 கேரக்டர் வருது இல்லை, அதில் எந்த ஒரு கேரக்டராவது மனசில் நிற்கிதா? தலைவர் கேரக்டர் உள்பட நாகார்ஜுனா தான் ஸ்ட்ரெயிட் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேரக்டராவது ஒரு முழுமையாக இருக்கான்னா, அந்த கேரக்டரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுனா அவருக்கு கீழே சோபின் சகீர் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேரக்டர் 2ஆக பிரித்து அவர் பாதி ஸ்கோர் பண்ணுறாரு. இவருக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே கொடுக்கல. சோபின் சகீர் கிடைச்ச கேப்பில் ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாப்புல. அது கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உபேந்திரா கேரக்டர்லாம் ஒரு ஜிம்பாய் மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய டெக்னீஷியனு, அவரை கொண்டு ஒன்றும் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் தண்டமாக நின்றுக்கிட்டு இருக்காரு படத்தில். படம் பார்க்குறவனுக்கு அவர் யாருன்னே தெரியல.
அப்புறம் பார்த்தா படமே ஓடி முடிஞ்சு போச்சு. வில்லனெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி முடிச்சு விட்டாரு தலைவர். ம் அப்புறமா அமீர் கான் கேரக்டரை கொண்டு வராங்க படத்துக்குள்ள. பாடுறா. நாயெல்லாம் கூட்டுக்கிட்டு வாக்கிங் வரும்போது குறுக்க பூந்து படம் எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த கேரக்டர் எதுக்கு படத்துக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல. வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தா இந்த பீடியோடைய சுவையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. பீடி விளம்பரத்தில் நடிக்க வந்தவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, வில்லன் இந்த படத்தில் என்ன தான் வேலை பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா, வழக்கமாக லோகேஷ் கனகராஜ் படத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆயுதம் கடத்துவாங்க அல்லது இந்த கஞ்சா கடத்துவாங்க, பவுடர் கடத்துவாங்க இல்லையா. ஆமாம், பவுடர் கடத்துறேன்னு சொல்லிட்டு இந்த டாடா சால்ட்டை ஒரு 10 மூட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு டாடா மூட்டையை சால்ட். வச்சுக்கிட்டு இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பல கோடி ரூபா மதிப்புள்ளது அப்படின்வாங்க. எது டாடா சால்ட்டா? லோகேஷ் வேறு வேலையே கிடையாது, இவங்க கஞ்சா கடத்தை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக இந்த படத்தில் வித்தியாசமாக வாட்ச் கடத்துறாரு அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. வாட்சி கடத்துறாரு. வாட்ச் கடத்துறான்னு படம் எடுத்து வச்சுருக்கீங்களே, படம் பார்க்குறவன் இந்த 3 மணி நேரத்தை எப்படி கடத்துவான்னு நினச்சி பார்த்து படம் எடுக்க வேணாமா? இதெல்லாம் விட படத்தில் வந்து வில்லன் வந்து பயங்கரமான இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய மாஃபியா, அவன் பெரிய சிண்டிகேட்லாம் வச்சுருக்கிறான். அவனை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நினைக்கிறதெல்லாம் செய்வான், யாரை வேணால் கொலை பண்ணுவான். அது போலீஸாக இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் கொலை செய்வான். ஆனால் அந்த கொலை பண்ண பாடியை மட்டும் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு வந்து கையை கசக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா நம்மளே கூட ஒரு 2 பாடியை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டு கட்டில கடியை ஒழிச்சு வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு அவங்க ஒரு ஃபேக்ட்ரியெல்லாம் கட்டி கொடுத்து சத்யராஜுக்கு இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி கொடு அப்படின்னு போயிருக்காங்க. அதில் பார்த்தா ஒரு கைலாங்கடியில் வாங்கின ஒரு சேர் இருக்குது, 4 ஒயரை சொருகி வச்சுருக்காங்க. அதில் அதை வந்து ட்ரெய்லரில் காட்டி விட்டாங்க. அப்படி தான் நம்ம ஆளு பூரா புறப்பட்டாங்க, டீகோடிங் பண்ணுறேன் பாருன்னு. சேர் எப்படியாப்பட்ட சேர் தெரியுமா? அதில் ஏறி உட்காந்தா டைம் ட்ராவல் பண்ணி போகலாம். அப்படி தான் தலைவர் அதில் ஏறி உட்காந்து 30 வருஷம் பின்னால் போயிடுறாரு. அந்த யங் கெட்டப்பில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணி முன்னால் வந்துடுறாரு. இது பேக் டு தி ஃபியூச்சர் மாதிரி ஆகும், லூப்பர் மாதிரி ஆகும், அப்படி இப்படின்னு போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துக்கிட்டாங்க. அது பார்த்தா அதில் உட்கார வச்சு பணத்தை எரிக்கலாம். அதுதான் அதுக்கான இது. அவங்க அதை காட்டும் போதே நம்ம உட்காந்துருக்க சேர் அப்படியாப்பட்ட சேர் தானோ அப்படின்னு தோணுது. படத்தில் தலைவர் வேற சத்யராஜ் விட்டு போன வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத வேலையை கையை எடுத்துக்கிட்டு அந்த பட்டன்லாம் தடவுறாரு. எதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மாற்றி கீத்தி பட்டனை அமைக்கியிருந்தாருன்னா நம்ம பஸ்பமாயிருப்போம். படத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. தலைவர் வந்து சாதாரண கூலி, அவர் எப்படி அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி அதை மேன்ஷனை வாடகைக்கு விட்டு சலுகை விலையில் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அந்த மேன்ஷனுக்குள்ள ஒரு 18 பேர் இருந்துக்கிட்டு வெளியவே வர மாட்டேங்கிறான். நீ விசிலடிச்சா தான் வெளியே வருவேன்ட்டு செகண்ட் ஹாஃபில் படம் முடியறது கொஞ்சம் முன்னால் தான் வெளியே வர்றாங்க. பல வருஷமாக உள்ளே இருக்காங்க. அவன் அப்படின்ட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த சோபின் ஷகீருக்கும் சத்யராஜுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது என்ன பிரச்சனை? அப்புறம் இவர் எது எடுத்தாலும் ஏங்கிட்டே வா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறாரு. அதான் நாங்களும் கேட்குறோம், நீ யார்? அதை ஞாபகம் வச்சுருந்த நாகார்ஜுனா அப்பப்போ மறந்து போயிடுறாரு. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கணேன்றாரு. அவருக்கு ஞாபகம் வரும்போது அவர் அடிச்சே கொண்டு வர்றாங்க. கடைசியில் அமீர் கான் தான் வந்து சொல்லி விளக்க வேண்டியா இருக்குது இவர் யாருன்றத. ஆனால் தலைவருக்கு ஒரு யோகம் இருக்குது. எந்த படம் நடித்து வெளியே வந்தாலும் அந்த படத்தை காட்டு மொக்கன்னு தான் சொல்லுவாங்க. காட்டு மொக்க அவருடைய அடுத்த படம் வரும்போது இதுக்கு அது எவ்வளோ தேவலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்க, ஜெயிலர் நல்ல படம் ஆயிடுச்சு. நாங்கள் சில படங்களை இந்த படம் ஓகே ரகமான படமாக இருக்கும், எதிர்பார்ப்பு எல்லாம் போனோம். அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு காட்டு மொக்க அப்படிங்கிறது ஊரெல்லாம் பரவிடுச்சு. காட்டு மொக்க, நீங்கள் ஒரு காட்டு மொக்க படம் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிட்டு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அதை விட கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அவ்வளோ பாவி, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சியா. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அசால்ட்டாக ரிவ்யூங்கிற பேரில் காலி பண்ணிட்டியா அந்த படத்தைய. ஓப்பா சாமி, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னோட விட்டுக்கணும், காமெடியோடு விட்டுறணும். அதுக்கு மேலாம் பெருசாலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலாம் போய்க்கூடாது. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எத்தனை கோடி, எத்தனை பேர். ஆனால் அது ஒன்று தான், லோகேஷ்ட எப்படின்னா அவரோட கதை அம்சம் முழுக்க இந்த குக்கைன்னு, கஞ்சா, இந்த மாதிரி போதைப்பொருள் சம்மந்தமாகவே தான் இருக்குது.
அது கடத்தல் அது மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் லோகேஷ் பண்ணிகிட்ருக்காரு. அது அவரோட ஸ்டைலுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரி விக்ரம்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் சென்டிமெண்ட்டாக ஒரு குடும்ப ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஒரு ஃபேமிலி டச்சோடு எடுப்பார். அவரோட ஸ்டைலில் எல்லாம் எடுத்தார். ஒரு ஸ்டேஜ் மேலே அவர் ஆள் காணாமல் போயிட்டார். அது மாதிரி ஒரே ஸ்டைலில் படம் வெளில வந்துட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே ஆள் காணாம போயிடும். ஸோ அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் டீம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருந்தாலும் பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட்டாக வச்சு படம் பண்ணுறதுனால பெருசாக ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் ரஜினி சாரை வச்சு இந்த படம் கூலி படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. அந்த வகையில் வெளியில் வந்து இந்த படம் வந்து பெருசாக விமர்சன ரீதியாக யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க கூட இந்த படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே இல்லை. எல்லாருமே மைனஸாக நிறையா சொல்லிட்டு ப்ளஸ் வந்து அங்கங்கே சொல்கிறாங்க. என்ன பெரிய ப்ளஸ் சொல்கிறாங்கன்னா ரஜினி சாருக்காக தலைவருக்காக அந்த படத்தை பார்க்கலாம், தலைவரை தரையில் பார்க்குறோம், அந்த திருப்தி போகுது எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் படம் பார்க்குறோங்கிற மாதிரி போயிடுச்சு. பட் அதை தாண்டி அவரோட கேரியரில் நடித்த படம் வந்து இன்றைக்கி காலையில் கூட நான் வந்து அண்ணாமலை உட்காந்து பார்த்தேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பர் ஹிட்டெல்லாம் படம் பண்ணின ஒரு பெரிய ஹீரோ. 50 வருஷமாக உலக சூப்பர் ஸ்டாராக இருக்கார். எல்லா இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 50 இயர்ஸாக அந்த ஒரு இடத்த நிப்பாட்டி வச்சுக்கிறது வேறு யாராலையும் முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு இடத்த வச்சுருக்காரு. அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த பக்கம் அமீர் கானாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், நாகார்ஜுன சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கான ரீசன் தனக்கு வந்து ஸ்கோப்பே இல்லைனாலும் நான் உள்ளே வரேன்னு அதுக்கு சொன்ன ஒரே காரணம் தலைவர் ரஜினி சாருக்காக இந்த படத்தில் கமிட் ஆகிக்கிறேன். அது கதை எனக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதில் என் கேரக்டர் பேசுமா பேசாதா, என்னை ஏதாவது அதை பற்றிலே எனக்கு கவலை கிடையாது. ரஜினி சார் படத்தில் இருக்காரா, நான் அந்த படத்தில் வந்து நடித்தேன் அப்படி சொல்லிட்டு வராங்கன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க மற்ற ஹீரோக்கள், மற்ற ஸ்டேட்டில் உள்ள ஹீரோக்கெல்லாம். அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணும்போது மக்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அது பயங்கரமாக அந்த திரைக்கதையில் இருக்கும் இல்லையா. ஸோ லோகேஷ் வந்து அதில் தவற விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்திருக்க விமர்சனங்களை வச்சு பார்க்கும்போது மோரலாஸ் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் தோணுது. ஏன்னா சமீப காலத்தில் ஒன்றுமே இல்லாத படங்கள்லாம் சாதாரண ஹீரோ வச்சு படம் பண்ணவங்கலாம் பெரிய பிளாக் போஸ்டர் ஆகிட்டு அந்த படத்தை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் காப்புரிமை கேட்டு அங்கே ரீமேக் பண்ணுற அளவுக்கு பெரிய ஹிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் டிரெக்டருங்க வந்து பெருசாக வந்து யோசிக்கும் போது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணும்போது அதை பெருசாக பண்ணணும் இல்லையா. லோகேஷ் அதில் கோட்டை விட்டாருன்னு தான் தோணுது. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயமே வந்து அவருக்கு என்ன யோசிக்கிறாரோ அதை கொண்டு வர முடியாமல் போயிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோக்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறோம், இது நல்லா பண்ணிடுவோமா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிரும் சில நேரத்தில். ஸோ அவங்களா இருக்கிற வரையிலும் அந்த படம் ஹிட் ஆகும். பெரிய ஒரு ஆளு ஒரு இதுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் பயம் வந்துடும். அந்த பயத்தில் தான் விட்டாரு என்னமோ தெரியல. ஓகே, இந்த படத்தை நான் பார்க்காம நம்ம ரிவ்யூ சொல்லக்கூடாது. சொன்ன வச்சு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்குன்னு தோணுது. அது எப்படியா இருந்தாலும் சரி நம்ம போய் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு பிடிக்கணும். சில பேருக்கு ஒரு 99 பேருக்கு பிடிக்காத ஒரு படம் 100 பேரில் ஒருத்தவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். ஸோ ஏன்னா அவனோட மனநிலைக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி யாரோட ஒப்பீனியன் கேட்கக்கூடாது. அதுதான் என்னோட பெரிய இது. நான் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுறது எனக்கு அவரோட ஸ்லாங் இந்த பேசுகிறார்ல அதுக்கெல்லாம் வாய்விட்டு சிரிக்கலாம். அதுக்காக ஒரு காமெடி ஷோ மாதிரி தான் இதை நான் பார்த்துட்ருக்கேன். மற்றபடி எனக்கு அவருக்கு என்னோட புதுசட்டமனோட அந்த ஸ்லாங்குக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். அதனால தான் இதை வேறு யாரோட ரிவ்யூக்கு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஓகே கைஸ், நீங்கள் படம் பாருங்கள். டிக்கெட் கிடைக்கும்போது கம்மியாக கிடைக்கும்போது நார்மலாக ஸ்டேஜில் கொஞ்சம் கூட்டலாம் குறைஞ்சிட்டு வரும். குழந்தைங்களும் இல்லாமல் போய் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரிவ்யூவில் திரும்ப சந்திப்போம். பாய்.